அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐப்பசி பௌர்ணமி வெள்ளிக்கிழமை மிக சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. மிக மிக சிறப்பான நாள். இந்த நாளின்று முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். முருகனுக்கு பார்த்தீங்கன்னா உகந்த கிழமை வெள்ளிக்கிழமையும் இருக்கின்றது. நமக்கு நிறைய பேத்துக்கு அது தெரியல. செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் முருகனுக்கு வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பான நாள். ப்ளஸ் நமக்கு பௌர்ணமி இருக்கின்றது. அவருடைய தந்தைக்கும் மிகவும் சிறப்பான நாள். ஐப்பசி அன்னாபிஷேகம். நமக்கு இந்த நாளென்று செய்கின்ற வழிபாடு நமக்கு ஒவ்வொரு வழிபாடும் நமக்கு நல்ல பலனை நமக்கு கொடுக்கும். உங்களுக்கு பணம் நகை சேர வேண்டும், புகழ் சேர வேண்டும், செல்வாக்கு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நிச்சயமாக இந்த வழிபாடு செய்து பாருங்கள். ரொம்ப எளிமையான வழிபாடு தான். இந்த வழிபாடு எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் வெள்ளிக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலே செய்யலாம். இல்லை மாலை பௌர்ணமி இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த நேரத்தில் மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் செய்யலாம். ஏன்னா நமக்கு பௌர்ணமி மாலை நேரம் தான் மிகவும் சிறப்பான நேரம். மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம். எப்படி நம்ம பூஜை செய்ய வேண்டும், எப்படி நம்ம பணம் சேர்வதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம். முருகனுடைய படம் இருக்கின்றது அப்படின்னா, படத்திற்கு நல்ல சந்தன குங்குமம் பொட்டு வைத்து மல்லிகைப்பூ தாமரை பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்துக்கோங்க. இப்போ சிலை வேல் வைத்திருக்கிறீங்க அப்படின்னா அபிஷேகம் செய்யுங்க. பௌர்ணமி தினத்தன்று அபிஷேகம் செய்வது ரொம்ப சிறப்பானது. நாளைக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா அரிசி மாவால் அபிஷேகம் செய்யுங்க. எந்த ஒரு அபிஷேகம் நம்ம செய்யும்போது அரிசி மாவால் செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். நாளை தினம் அன்று வெள்ளிக்கிழமை அன்று பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் சேர்க்கும்போது கூடவே நீங்கள் அரிசி மாவாலையும் அபிஷேகம் செய்து சந்தனம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர் இதெல்லாம் அபிஷேகம் செய்துக்கோங்க. சிலையும் வைத்திருப்பவர்கள் வேல் வைத்திருப்பவர்கள் கட்டாயமாக அபிஷேகம் செய்துக்கோங்க. செய்துட்டு முருகனுக்கு 6 தீபம் முடிந்தால் 6 தீபம் ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா 1 தீபம் ஏற்றலாம். நல்ல நெய் தீபமாக கிடச்சிது அப்படின்னா, நல்ல நெய்யாக கிடச்சிது அப்படின்னா நெய் தீபமாக ஏற்றிக்கோங்க. அப்படி இல்லை என்றால் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு நெய்வேத்தியமாக திணை மாவு எடுத்துக்கோங்க. திணை மாவு திணை அரிசி உங்ககிட்ட இருக்கும், எல்லாருமே வைத்திருப்போம். அந்த திணை அரிசியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பண்ணணும். திணை பால் பாயாசம் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கொள்ளலாம். அதாவது திணை அரிசியிலே பாயாசம் மாதிரி நம்ம பண்ணலாம். திணை அரிசி மாவாக நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதில் தேன் கலந்து நம்ம வைக்கலாம். திணை அரிசியை பார்த்தீங்கன்னா நம்ம கஞ்சி மாதிரி பண்ணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட ரெடி பண்ணி கூட வைக்கலாம். திணை கஞ்சி மாதிரி நம்ம திணை அரிசியில் வெண்பொங்கல் ரெடி பண்ணுவோம். நம்ம அது கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். அதாவது திணை அரிசி கொஞ்சம் பாசி பருப்பு கொஞ்சம் எடுத்து நம்ம எப்படி நம்ம வெண்பொங்கல் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதே தான் இது திணை பொங்கல். டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ரெடி பண்ணி நீங்கள் அதே நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யலாம். திணை அரிசியில் திணை மாவில் ஏதாவது இனிப்பு கலந்து வைப்பது ரொம்ப விசேஷமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். பௌர்ணமி தினத்தன்று வைக்கும்போது இல்லை உங்ககிட்ட அது பண்ணி ரெடி பண்ண முடியல அப்படின்னா தேனாவது வைங்க. பாலில் தேன் கலந்து வைத்தாலே போதும், நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். நமக்கு பணம் நகை சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக முருகனை மனமுருகி பிரார்த்தனை செய்துட்டு ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் பச்சரிசி கலந்துக்கோங்க. கொஞ்சம் துவரம்பருப்பு ஒரு 6 துவரம்பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 6 பச்சரிசி அல்லது கொஞ்சம் நீங்கள் ஒரு கைப்பிடி 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். சரிங்களா? எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவும் சேர்க்கலாம், அல்லது கொஞ்சம் மட்டும் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கலந்து கொள்ளலாம். பச்சரிசியும் துவரம்பருப்பும் 2ஐயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விரலி மஞ்சள் துண்டு வச்சுக்கோங்க. வைத்துட்டு உங்களுக்கு பணம் சேர வேண்டும் அப்படின்னா நாணயம் 11 நாணயம் வச்சுக்கோங்க. நகை சேர வேண்டும் அப்படின்னா தங்க நாணயமோ அல்லது வெள்ளி நாணயமோ அல்லது சின்னதாக தங்கத்தில் நம்ம ஏதாவது ஒரு பொருள் வச்சுருப்போம் அப்படின்னா அதை நீங்கள் வைத்து நீங்கள் முடிச்சு போல் கட்டி முருகனுடைய படத்தில் கட்டி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம அவருடைய பாதத்துக்கிட்ட ஒரு பவுலில் வச்சு நீங்கள் வச்சிடலாம். வைத்துட்டு நீங்கள் நல்ல மனமுருகி பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நகை அல்லது பணம் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு சேரும். ரெண்டுமே வேண்டும் அப்படின்னா நீங்கள் ரெண்டுமே வைக்கணும். பணமும் வைக்கணும், நகையும் வைக்கணும். அதாவது பணம்னா நாணயத்தை வைத்துக்கொள்ளலாம். நமக்கு வெள்ளி இந்த மாதிரி தங்கத்திற்கு அதற்கு ஏற்ற பொருளை நம்ம வைக்கணும். வைத்து முடிச்சு போல் கட்டி வச்சோம் அப்படின்னா நம்ம கேட்டது கேட்டபடியே கிடைக்கும். இந்த பரிகாரம் நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். நீங்கள் பார்த்தா முருகனுக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செய்யும்போது முருகன் நீங்கள் கேட்டதை கொடுப்பாரு. உண்மையாக நம்ம வழிபாடு செய்வது முருகன் கட்டாயமாக கொடுப்பாரு. ஒரு சில பேருக்கு நினைத்த உடனே நடக்கலை அப்படின்னா ஒரு சில பேருக்கு நினைத்த உடனே நடக்குது. ஸோ நம்மளுடைய கர்மா பொறுத்து தான் எல்லாம் இருக்குதோ என்னமோ.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சஷ்டி பூஜை செஞ்சாங்க பார்த்தீங்களா? சஷ்டி பூஜை செய்து மறுநாளே பலன் கிடைச்சிருக்குன்னு பார்த்துக்கோங்கமே. நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க கமெண்ட்ல. சஷ்டி பூஜையை வந்து சூரசம்ஹாரம் அன்று விரதம் இருந்து கூட வழிபாடு செய்து மறுநாளே அவங்களுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத ஏகப்பட்ட பேர் சொல்லியிருந்தாங்க. ஒரு சில பேர் இன்னமும் நடக்கல அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஒரு சில பேர் பாசிட்டிவா சொன்னாங்க. ஒரு சில பேர் இன்னும் நடக்கல அப்படிங்கிறத சொல்றாங்க. நம்பிக்கையுடன் வெயிட் பண்ணி பார்ப்போம். சரவணன் கட்டாயமாக நடத்தி வைப்பார் அப்படிங்கிறத. நம்பிக்கை நமக்கு முக்கியம். நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா முருகன் நடத்தி வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தாலே அந்த முருகன் நடத்தி வச்சிருவார். ஏன்னா இந்த பொண்ணு நம்மளை நம்புது அப்படிங்கிறதுக்காக நடத்தி வச்சிருவார். நம்மளுடைய பக்தியை வந்து எப்பயுமே கைவிட மாட்டார். முருகர் கைவிடவே மாட்டார். அதனால் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க. கேட்டது கேட்டபடியே நமக்கு முருகன் வந்து கொடுப்பார். கொஞ்சம் ஒரு சில பொறுமைகளும் நமக்கு வேண்டும், ஒரு சில காத்திருப்பு நமக்கு வேண்டும், ஒரு சில நம்பிக்கையும் நமக்கு வேண்டும். முருகனை நம்பிட்டோம் அப்படின்னா சந்தேகப்படக்கூடாது. நமக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேகமே நமக்குள்ளே வரக்கூடாது. கட்டாயமாக அது நடக்கும். உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ நீங்கள் தீபம் ஏற்றும் போது அந்த வேண்டுதலை சொல்லிவிட்டு முருகனுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு, அதாவது அவருடைய நாமத்தை ஏதாவது சொல்லணும். நம்ம வந்து விளக்கேற்றும் போது ஓம் சரணபவையாக சொல்லிவிட்டு அடுத்து உங்களுடைய வேண்டுதல் சொல்லிவிட்டு நீங்கள் தீபத்தை ஏற்றி வைத்து அந்த வேண்டுதலை முழுக்க அந்த நாள் முழுவதும் நினைத்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக அது நடக்கும். முருகனுடைய அருளால் அது நடக்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் சரி, இந்த பௌர்ணமி தினத்தன்று வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு நிச்சயமாக அந்த வேண்டுதல் நடக்கும். ஏன்னா மிக சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த நாள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழில் நல்லா நடக்கணும் அப்படின்னா முருகனுடைய வழிபாடு சூப்பரான மாற்றங்கள் கொடுக்கும். குழந்தை பாக்கியம், திருமணம், முக்கால் பாசி பேர் குழந்தை பாக்கியம் தான் நம்ம வழிபாடு செய்கிறாங்க. இருந்தாலும் தொழிலும் பணத்திற்கும் முருகன் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுப்பாரு. ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைன்னு தான் சொல்லி வழிபாடு செய்கிறாங்க முருகனுக்கு. தொழில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக நடக்கும் முருகனை வழிபாடு செய்யும்போது. அப்புறம் பார்த்திங்கன்னா பண வசியம் உங்களுக்கு நல்லா ஏற்படும். அடுத்து பார்த்திங்கன்னா சம்பள உயர்வு அதிகமாகும். முருகனை வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வேண்டுதல் வந்து சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. ஒரு வேண்டுதலை நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த வேண்டுதல் நடக்கிற வரையும் அதையே நீங்கள் நினைத்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக நடக்கும். அது நடந்தது போல் கற்பனை பண்ணாலும் நமக்கு நடக்கும். அதுவும் பிரபஞ்சம் நமக்கு நடத்தி வைக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. முருகன்கிட்ட ஒரே வேண்டுதல் வைங்க. அது நடக்கிற வரையும் முருகனை வந்து விட்டுறாதீங்க. நீங்கள் அதை நீ நடத்தே வைக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் அதை வேண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நடந்துடும். அது முடிவும் அடுத்த வேண்டுதல் வைங்க. முருகன் நீங்கள் எத்தனை வேண்டுதல் வச்சாலும் அவர் உங்களுக்கு செய்து கொடுத்துட்டே தான் இருப்பார். உங்களுக்கு எது நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் வைங்க. சின்ன வேண்டுதல், ஒரு சில வேண்டுதல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கே நடக்க வச்சுருவோம், நம்மளே அதை நடத்தி காமிச்சிருவோம். அந்த மாதிரி வேண்டுதல் வைக்காமல் உங்களால் வந்து ஒரு வேண்டுதல் ட்ரை பண்ணுறீங்க ஆனால் அது நடக்காது அப்படிங்கிறப்போ நம்ம இறைவன்கிட்ட போய்ட்டு அதை கேட்டு நம்ம நடத்துகிற மாதிரி நம்ம பார்த்துக்கிடணும். எது நடக்கலையோ அதை நீங்கள் வந்து சுவாமிகிட்ட கேட்டு நடத்தி காமிங்க. நிச்சயமாக அது நடக்கும். முருகன் அருள் இருந்தது அப்படின்னா எதை வேண்டுமானாலும் நம்ம சாதிக்கலாம். எந்த உயரத்துக்கு வேண்டுமானாலும் நம்ம போகலாம். நம்பிக்கை ஒன்று வேண்டும். ரொம்ப எளிமையான வழிபாடு. இந்த பௌர்ணமி தினத்தன்று வழிபாடு செய்யுங்க. கட்டாயமாக முருகனுக்குன்னு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து உங்களால் என்ன முடியுதோ அதை நைவேத்தியம் வைத்து சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வேல்மாறல், ஓம் சரணபவாய நம அல்லது மூலமந்திரம் ஏதாவது ஒன்று நம்ம முருகனுக்காக நினைத்து வழிபாடு செஞ்சாலே முருகனுடைய ஆசை நமக்கு கிடைக்கும். உங்கள் எல்லாருக்குமே இந்த வேண்டுதல் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக முருகன்ட்ட நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற முருகன் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ராஜசெல்வன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கார்த்திகை மாதம் எப்படி முருகனை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன். தொடர்ந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். நன்றி.